வைகாசி மாதம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகம் தான் முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக அன்னைக்கு காலையிலேயே உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. விசாக நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை மதியமே ஆரம்பிச்சிருது, சனிக்கிழமை மதியம் நிறைவடையுது. ஸோ காலையிலேயே உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சுட்டு பூஜை அறையில் சிலையோ படமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா சிலைக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. படங்களை நல்லா சுத்தம் பண்ணிட்டு பூக்கள் சமர்ப்பணம் பண்ணி உங்களுடைய சங்கல்பத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகியும் பல வருடங்களாக குழந்தையே இல்லாமல் இருப்பீங்க. அந்த குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி அவரோட மனசார வேண்டிக்கோங்க. சில பேருக்கு திருமண பாக்கியம் நடைபெறணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் இருக்கும். என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. தடைகளை நீக்கி துன்பங்களை நீக்கி நமக்கு நல்லதை மட்டுமே தரக்கூடிய எம்பெருமானுடைய முக்கியமான தினத்தை நாம தவறவிடக்கூடாது. இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.